வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. துரோகத்தில் புதிதாக பிறந்தேனடா கதையின் 7வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதை இப்போது மிகவும் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த 7வது எபிசோடில் பல எதிர்பாராத திருப்பங்களும் உணர்வுபூர்வமான தருணங்களும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து இந்த எபிசோடு பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். வாங்க நண்பர்களே, இனி கதைக்குள் செல்வோம். அர்ஜுன் மீனா போனை வைத்து விட்டதில் அதுக்குள்ள வச்சிட்டாளா? என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரியலையே. இனி அவளா சொல்ற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு தான் இருக்கணும் போல என்று முணுமுணுக்க மீண்டும் மீரா அறைக்குள் வந்தாள். அவளை கண்டவன் என்ன என்பது போல் பார்க்க, நீங்க இன்னும் சாப்பிட வரல, வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு போய் படுப்பேன். காலையில கொஞ்சம் வேலை இருக்கு, சீக்கிரம் தூங்கணும் என்று கூற, வேலையா? மேடம்க்கு அப்படி என்ன கலெக்டர் வேலை இருக்கு? எனக்கும் பசங்களுக்கும் பொங்கி போடுறதை தவிர நீ என்னத்தை வெட்டி முறிக்கிற? அப்படியே கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடுற வேலையில இருக்கிற மாதிரியே சீன் போடுறது என்று அலட்சியமாக கேட்க, நான் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பார்த்திருந்தா நீ இப்படி என்னை ஈஸியா ஏமாத்திருக்க முடியுமா? இல்ல இவ்வளவு அலட்சியமா தான் நடத்தி இருப்பியா? அப்படி நான் கலெக்டரா இருந்து நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருந்தா அடுத்த நிமிஷமே உன்னை தூக்கி லாக்கப்புக்குள்ள வச்சு முட்டி தட்ட சொல்லியிருக்க மாட்டேன் என்று மனதிற்குள் நினைத்தவள், இல்ல பசங்க இன்னைக்கு ஒரு நாள் அவங்க கூட தூங்க சொல்றாங்க, அதான் என்று மீரா அவன் எதிர்பார்ப்பை தெரிந்தும் தெரியாதது போல் போட்டு வாங்க கூறினாள். எது, பசங்க கூட தூங்க போறியா? அப்புறம் நான் என்ன தலகாணியை கட்டி பிடிச்சிட்டா தூங்க முடியும் என்று காட்டமாக கேட்க, அதான பார்த்தேன், இவனாவது திருந்துறதாவது. பொண்டாட்டிக்கிட்ட நீ வேணும்னு நேரடியா சொன்னா இவனோட மணிமகனும் கீழே இறங்கிடும் போல. பெரிய உத்தம புத்திரன், ஏகபத்தினி விரதம் மாதிரியே பேசுறான் பாரு. கட்டின பொண்டாட்டி தவிர வேற எவளையும் ஏறெடுத்து பார்க்காம அதை சீம புத்திர மாதிரியே சீன் போடுறான். ஆனா பண்றதெல்லாம் பச்சை துரோகம். நான் இல்லைன்னா என்ன, அந்த மீனா கூடவே கடலை போட வேண்டியதானே? எதுக்கு என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு கொள்ளுறான் என்று மனதிற்குள் தான் கேட்டுக்கொண்டாள். அவனை எதிர்த்து கேட்கும் காலம் வரும் வரை பொறுமையை கடைபிடிக்க முடிவெடுத்து விட்டாள் மீரா. பாவம் பயபிள்ளைக்கு தெரியல, நம்ம மீரா பெரிய அப்பா அவனுக்கு வைக்க போறான்னு. ஹே பட்டிக்காடு, ஏண்டி உலக்க மாதிரி நின்றுட்டு இருக்க? போய் சாப்பாடு எடுத்து வை, வாரேன் என்று சிடுசிடுக்க, உனக்கு அந்த மீனாவை பார்த்தாதான் செப்பு செல்ல மாதிரி அழகா தெரியும், கட்டின பொண்டாட்டிய பார்த்தா கன்றாவியா தான் தெரியும். உனக்காக போய் துளசி சொல்லான்னு சீவி சிங்காரிச்சிட்டு நின்னல்ல, என்னை செருப்பாலேயே அடிக்கணும் என்று மனதிற்குள் புலம்பியபடி சென்றவள் அவன் வரவிற்காக காத்திருக்க, அவளை காக்க வைக்காமல் அடுத்த நிமிடமே அர்ஜுன் நாற்காலியில் அமர, பசங்க சாப்பிட்டு தூங்கிட்டாங்களா என்று கேட்டபடி உணவில் கவனத்தை செலுத்த, அவங்க அப்பவே சாப்பிட்டாங்க மாமா. நீங்க தான் உங்களோட ஆபீஸ் கால ரொம்ப பிஸியா இருந்தீங்க போல. பிள்ளைகளும் நானும் எங்க போயிட போறோம்? எங்க கிட்ட எப்ப வேணாலும் பேசிக்கலாம், எப்ப வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா ஆபீஸ் கால் அப்படி இல்லை இல்லையா? உங்களோட மேல் இடத்திலிருந்து போன் பண்ணும்போது நீங்க எடுக்கலைன்னா உங்களோட வேலைக்கே உள்ள வச்சிட மாட்டாங்க என்று மீரா குத்தலாக பேசவும், சாப்பிட்டு கொண்டிருந்த அர்ஜுனுக்கு சட்டென்று புறையேறியது. அவன் தலையில் தட்டியவள் தண்ணீர் டம்ளரை அவன் முன்பு நீட்ட, அதை வாங்கி பருகியவன், ஏண்டி சாப்பிடும்போது மனுஷனை நிம்மதியா சாப்பிட விட மாட்டியா? இப்படித்தான் தொணத்தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பியா என்று எரிச்சலாக கேட்டவனுக்கு உள்ளுக்குள் திருடனுக்கு தேல் கட்டியது போல்தான் இருந்தது. இவள் நம்மளை இந்த அளவுக்கு நம்புறாள், அதனாலதான் நம்மளால சுதந்திரமா மீனா கிட்ட பேச முடியுது. நல்ல வேலை இவ பெருசா படிக்கல, வெறும் 8ஆம் கிளாஸோட இருக்கிறது நமக்கு வசதியா போயிடுச்சு என்று உள்ளுக்குள் நிம்மதிப்பட்டு கொண்டவனுக்கு தெரியவில்லை, தன்னுடைய கள்ளக்காதல் விஷயம் அவளுக்கு ஏற்கனவே தெரிந்து விட்டது என்று. எந்த உறுத்தலும் இல்லாமல் வயிற்று பசியை போக்கிக் கொண்டவன், சீக்கிரம் சாப்பிட்டு வந்து சேரு, ரொம்ப லேட் பண்ண நாளைக்கு எனக்கு ஆபீஸ் போக நேரம் ஆகிடும், நான் என்ன சொல்றேன்னு புரியுதா என்று மறைமுகமாக கட்டளையிட்டவன் மனைவியின் கொடி இடையையும் அவளது ஒரு பக்கம் மென்மையையும் பாரபட்சமின்றி பார்வையால் பருகிவிட்டே சென்றான். மீரா பழக்க தோசத்தில் அவன் சாப்பிட்ட தட்டிலேயே சாப்பிட, அறைக்கு சென்றவன் 5 நிமிடம் பொறுத்து பார்த்தவன், இவள் இன்னும் என்ன பண்ணுகிறாள் என்று அரைவாசலில் நின்று எட்டி பார்க்க, அவள் தன் தட்டிலேயே சாப்பிடுவதை கண்டவன் மனைவியை இன்ச்சு இன்ச்சாக பச்சையாக சைட்டடித்தான். எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாத அடக்கமான அம்சமான மதிமுகம் பொருந்திய அழகிதான் நம் மீரா. அவளை அவன் ஒரு நாளும் நிறுத்தி நிதானமாக பார்வையிட்டதும் இல்லை, அதே போல் வெறுத்து ஒதுக்கியதும் இல்லை. மனைவி என்ற உரிமையில் திருமணம் நடந்த முதல் நாளிலிருந்து இன்று வரை தினமும் கூட நடத்தி கொண்டுதான் இருக்கிறான். மாதவிடால் நாட்களை தவிர்த்து அவனே அறியாமல் மீராவின் உடலுக்கும் செயலுக்கும் அவன் ஆழ்மனம் அடிமையாய் இருப்பதை உணராமல் மீனாவின் மேல் பித்தம் கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறான். பொறுத்து பார்த்தவன் அவள் கை கழுவி கொண்டு வரும் வரை கூட பொறுமை இல்லாதவன், ஏய் பட்டிக்காடு, வர்றதுக்கு இவ்வளவு நேரமா என்றபடி கிச்சன் திண்டோடு சேர்த்து அவளை அணை கட்டியவன் அவள் இடையில் சப்பாத்தி மாவை பிசைய ஆரம்பித்தான். அட பாவி, என்னடா இது, புதுசா ஆரம்பிக்கிற? இவனுக்கு அப்படி என்ன அவசரம்? சாப்பிட கூட விடமாட்டானா? ஒருவேளை துளசி சொன்னபடி நம்மளோட மேக்கப் இவனோட கண்ணை உறுத்துதோ என்று நினைத்தவள்
மாமா விடுங்க, பசங்க வந்துட போறாங்க என்று மிரட்சியோடு கூற, சரி வா பார்க்கலாம் என்றவன் அவள் தோளில் கை போட்டு அழைத்துச் சென்றான். இல்லை இல்லை, இழுத்துச் சென்றவன் பிள்ளைகள் உறங்கிவிட்டார்களா என்று அவர்கள் அறையை திறந்து நோட்டமிட, இருவரும் தாயின் வரவை எதிர்பார்த்து உறங்கியே விட்டிருந்தனர். இப்போ ஓகே தானே, பசங்க தூங்கிட்டாங்க, வா போகலாம் என்றவன் தனது அறைக்கு கூட்டிச் சென்றான். அந்த கட்டில பார்க்கவே மீராவிற்கு பற்றி கொண்டு வந்தது. மாமா இன்னைக்கு ஒரு நாள் தனியா தான் தூங்குங்களேன், எனக்கு உடம்பெல்லாம் வலியா இருக்கு. மதியம்தானே என்னோட ஒன்னா இருந்தீங்க என்று தயக்கத்தோடு கூற, இதுக்கு நான் மதியமே பதில் சொல்லிட்டேன். உனக்கு மறுக்கதற்கான ஆப்ஷனே கிடையாது. எனக்கு தேவைப்படும் போது நீ வந்தாகணும் என்றவன் அவள் புடவை முந்தியை சரித்து விட்டு அவள் தோள்பட்டை அழுத்தமாக கடித்தான். மாமா மெதுவா, வலிக்குது என்று மீரா அவனை விட்டு விலக, அவளை நகர விடாமல் இடையில் கை கொடுத்து தன்னோடு இறுக்கமாக அணைத்தவன், எனக்காகத்தானே ஐட்டம் மாதிரி ரெடியாகி நிக்கிற, அப்புறம் எதுக்கு இந்த நடிப்பெல்லாம், பேசாம என்னை அனுபவிக்க விடுடி என்றவன் அவள் கழுத்தில் முகம் புதைத்து முத்தமிடத் தொடங்கினான். அவள் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தது. ஐட்டம் மாதிரியா? நான் ஐட்டமா என்று மனம் குமுறியது. எப்படி இத்தனை நாட்கள் இவனது குத்தல் பேச்சுகளை கண்டு கொள்ளாமல் விட்டேன் என்று மௌனமாக கதறியவள் அவனோடு இணங்க முடியாமல், வேணாம் மாமா, நான் போறேன், என்னால முடியல என்றவள் தன் மாறாப்பை இழுத்து போர்த்தி கொள்ள முயற்சித்தாள். அவள் எதிர்பார்ப்பை அசால்ட்டாக ஊதி தள்ளியவன், என்னாலயந்தாண்டி முடியல, ஏதேதோ பண்ணி என்னை உன் பக்கம் இழுத்துடுற என்றவன் கட்டிலில் தள்ளி அவள் மீது விழுந்தான். இவன் பிடியில் இருந்து தப்ப முடியாது என்பதை உணர்ந்த மீரா, மாமா கீழே படுத்துக்கலாமா என்றாள் வேண்டுகோளாக. என்ன நினைத்தானோ, அவள் கூறியதற்கு மறுபேதும் கூறாமல் அவளை தூக்கி கீழே கிடத்தியவன் பாந்தமாக அவள் மீது படர்ந்தான். இந்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள நினைத்த மீரா இத்தனை குத்தல் வார்த்தைகளை பேசினாலும் இதற்காகவாது தான் விருப்பத்திற்கு செவி சாய்த்தானே என்று நினைத்து அவனிடம் இருக்கும் நல்ல குணங்களை தேடி பிடித்து தனக்கான அச்சாரமாக எண்ணி அவனை ஆதரித்தாள். 8 வருடங்களில் அவனை அவள் நிராகரித்ததும் இல்லை, அவனும் அத்துமீறியதும் இல்லை. இல்லை இல்லை, அத்துமீறுவதற்கான சந்தர்ப்பம் அவனுக்கு அமையவில்லை. மீரா அந்த வாய்ப்பை அவனுக்கு கொடுக்காமல் இவ்வளவு நாள் தட்டி கழித்திருந்தாள். அவனுக்கும் அவளிடம் வலுக்கட்டாயமாக எல்லை மீற விருப்பம் இல்லைதான். ஆனால் கதிர் போன் செய்து அவள் கிணற்றில் விழுந்து விட்டாள் என்ற விஷயத்தை கேட்டதும் அவன் மனம் துடித்த துடிப்பை அவன் மட்டுமே அறிவான். அந்த துடிப்பு எதனால் என்று அவன் அறிய முற்படவில்லை. அப்படி அறிய முற்பட்டிருந்தால் அவன் மீனாவை தன்னோடு சேர்த்து கொண்டிருக்க மாட்டான். விதி வலியதாயிற்றே. இவன் துரோகத்தின் மூலம்தான் மீரா தன்னைத்தானே உணர வேண்டும் என்பது விதிக்கப்பட்ட ஒன்றாகிவிட்டது. அவளது ஒத்துழைப்பில் அகமகிழ்ந்த அர்ஜுன் அவளை புயல் போல் புரட்டி எடுக்க ஆரம்பித்தான். என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ஏண்டி பூவெல்லாம் வச்சு ரெடியாகி இருக்க, மாமா மேல அவ்வளவு ஆசையா என்று அவன் இரும்பு குரலில் கேட்க, இல்ல, பக்கத்து வீட்டு செடியில நிறைய பூ பூத்ததுன்னு கொடுத்தாங்க, நாளைக்கு வரைக்கும் தாங்காது, வாடி போயிடும், இன்னைக்கே வச்சுக்கலாம்னு என்று மீரா முடிப்பதற்குள் அவள் இதழை களவாடி இருந்தான் கள்வன்.